Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகாவிற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாகின. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம் என்ன? மஞ்சளா புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா ரகுநாதபுரம் மற்றும் புதுப்பட்டிகையில் நேற்று மாலை 6 மணிக்கு துவங்கிய மழை தற்போது வரை பெய்து கொண்டே இருக்கிறது. இதனால் அப்பகுதியில் பாத்தீங்கன்னா விவசாய பணிகள் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணீர் மிக அதிக அளவு வந்ததால் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மூழ்கி உள்ளது. தற்பொழுது அவர்களுடைய இடுப்பு அளவிற்கு அந்த தண்ணீர் உள்ளதால் அனைத்து பேரும் வீணாகி உள்ளது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விடியா திமுக அரசு விவசாயிகளுக்கு எண்ணற்ற பல திட்டங்கள் அறிவிக்கிறோம் கூறி ஆனால் இதுவரை அறிவிக்கவில்லை. இந்நிலை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி மூழ்கினால இதுவரையும் எந்தவித அதிகாரிகளுக்கு இங்க வரவில்லை. அதிகாரிகளுக்கு அப்பகுதி விவசாயிகள் நேற்று மாலையே தகவல் கொடுத்துள்ளனர், ஆனால் இதுவரை வரவில்லை. ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த வருடமும் பொய்த்து போனதாகவும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த வரத்து வாரிகள் சரியான முறையில் குடிமராமத்து பண்ணாதனால இந்த மலைகள் வேற எங்கும் செல்லாமல் வயலுக்குள்ளே இருந்தால் அனைத்து பேரும் நாசமாகிவிட குற்றச்சாட்டு இருந்துள்ளது. விடியா திமுக அரசு 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பொழுது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாக அது செய்ய என கூறி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாலுடைய இதுவரை எந்தவித நலத்திட்டங்கள் செய்யவில்லை என குற்றச்சாட்டாக எழுந்துள்ளது. மஞ்சளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். நான் சுமார் 25 ஏக்கர் நெல் பயிரிட்டிருக்கேன். நான் திருச்சி 3 என்ற நெல் ரகம் போட்டிருக்கேன். நேற்று மற்றும் இன்று பெய்த கனமழையால் விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. மழை பெய்ததால் பனையகுளம் நிரம்பி உபரி நீராகப்பட்டு விவசாய நிலத்தில் அந்த உள் புகுந்து நெற்பயிர்கள் அனைத்தும் சேதமாகிவிட்டது. உபரி நீராகப்பட்டது அனைத்தும் வாய்க்காலில் போக முடியாமல் வயல் மற்றும் எல்லா நிலப்பரப்புகளிலும் போய் கொண்டு உள்ளது. ஆகையால் நெற்பயிர் அனைத்தும் சேதமாகிவிட்டது. இனிமேல் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனை தமிழக அரசு இதனை பார்த்து உரிய நிவாரணம் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.